இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லா நண்பர்களுக்கும் என்னோட வணக்கம். நம்மளோட லாஸ்ட் வீடியோ பெர்ஃபெக்ஷன் இஸ் அ ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு 8:45 அந்த டைமில். இன்றைக்கி மார்னிங் நான் எடுத்து பார்க்கும்போதே கிட்டத்தட்ட 16 வியூஸ் வந்துடுச்சு. அந்த வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் அதில் முக்கியமாக 2 ரொம்ப மீனிங்ஃபுல்லான கமெண்ட் வந்துருந்துச்சு. அவங்க 2 பேருக்கும் என்னோட நெஞ்சார்ந்த நன்றிகள். ஸோ நம்ம இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நான் லாஸ்ட் வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்தேன், இந்த மாதிரி நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ் பற்றி என்னோடய பெர்ஸ்பெக்டிவ் என்னன்றதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ அதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ 2026 சொல்லும்போது ஒரு மாதிரி ரொம்ப மோட்டிவேட்டடாக ஃப்ரெஷ்ஷாக இந்த வருஷம் என்னோடய பெட்டர் வெர்ஷனை பார்த்துட்டு வேண்டான்ற மாதிரி ஒரு ஃபீல் எல்லாருக்கும் அப்படி தான் இருக்கும். அது மாதிரி தான் எனக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல நான் என்னோட ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறேன். அதுதான் இந்த வீடியோட மெயின் கான்டெக்ஸ்ட் ஆஃப் த கண்டென்ட்டும் கூட. என்னென்னா, ஃபார் த பாஸ்ட் 3 இயர்ஸ்க்குங்க எல்லா வருஷமும் நியூ இயர் வரும்போது ஜனவரி 1க்கு முன்னாடி டிசம்பர் 31 அன்றைக்கி உட்காந்து ஃபுல்லாக அடுத்த வருஷம் நம்மளோட கோல்ஸ், லாங் டேர்ம் கோல் என்ன, அதை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னென்ன ஷார்ட் டேர்ம் கோல்ஸு, அதுக்கு என்ன பிளானு, அது டு டூ லிஸ்ட்டு எல்லாம் போட்டு எல்லாம் பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருவோம். அது ரொம்ப ஈஸியாக வச்சுக்கோங்களேன். பிளான் பண்ணுறது தான் நம்ம பசங்களுக்கு சூப்பராக வந்துடும்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸிக்யூஷனில் தான் மேட்ரு. அங்கே தான் நம்ம கோட்டை வர்ற விஷயமே இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி சூப்பராக பிளான்லாம் பண்ணி வச்சுட்டு ஜனவரி 1 வரும். ஜனவரி 1 ஒரு 10 to 15 டேஸ், அதாவது அப்ராக்சிமேட்டாக ஒரு 2 வீக்ஸ்க்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும்னு நினச்சோமோ அது எல்லாத்தையும் சூப்பராக மோட்டிவேட்டடாக எஃபர்ட்லெஸ்ஸாக என்ஜாய் பண்ணி பண்ணுவோம் எல்லாருமே. சரி, ஏன்னா அந்த டைம்லாம் பீக் மோட்டிவேஷன் எல்லா நாளும் அப்படி எழுந்திரிச்சோன்னா ஓகே இன்றைக்கி நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நான் என்ன கோலாக செட் பண்ணுவேன்னா, ஜிம் போகிறது, புக் ரீட் பண்ணுறது, நான் பண்ணணும்னு நினச்சி வச்சது கோர்ஸ்லாம் சிலது வாங்கி வச்சுருப்பேன், இல்லைனா யூடியூப்லேருந்து எடுத்து வச்சுருப்பேன். ஸோ அந்த கோர்ஸில் இருக்க ஒரு வீடியோவாக டெய்லி முடிக்கிறது, அப்புறம் டெய்லி ஜேர்னல் பண்ணுறது, இதுதான் என்னோடய மேக்ஸிமம் டே டு டே கோல்ஸாக இருக்கும். ஸோ இந்த 4 கோல்ஸ் எல்லாம் இந்த 2 வீக்ஸ்லாம் வந்து எப்படி சொல்கிறது, எஃபர்ட்லெஸ்ஸாக ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒரு நாள் முடியும் போது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக தூங்கும்போது ரொம்ப நிம்மதியாக தூக்கம் வரும்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அன்றைக்கி நம்ம பிடிச்சது, நம்ம நினச்சது எல்லாத்தையும் செம்மையாக முடிச்சிருப்போம். ஸோ அந்த பீக் மோட்டிவேஷன் டைம் அந்த 2 வீக்ஸோட முடியும். அடுத்து என்ன ஆகும்னா, கொஞ்ச நாள் கழித்து போர் அடிக்க ஆரம்பிக்கும். சில நாள் கடுப்பாக இருக்கும், சில நாள் ஏன்டா இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா இவ்வளோ வருஷமாக நம்ம வந்து இந்த மாதிரியான ஒரு ரொட்டீனுக்கு நம்ம பழக்கப்பட்டது இல்லை கிடையாது. இவ்வளோ வருஷங்களாக நம்ம இந்த மாதிரியான ரொட்டீன்ஸை ஃபாலோ பண்ணி பழக்கப்பட்டவங்க கிடையாது. ஸோ புதுசாக நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணும்போது இது நடக்கிறது தான். பட் ஆனால் இந்த இடத்துல நம்ம பண்ணுற பெரிய மிஸ்டேக், அது மட்டும் இல்லாமல் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னென்னா, இந்த 15 டேஸ் இந்த பீக் மோட்டிவேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த போர் அடிக்கிற நாள், ரொம்ப கடுப்பாக இருக்கிற நாள், ஏன்டா பண்ணுறோன்னு நினைக்கிற நாள் எல்லாம் வர ஸ்டார்ட் ஆகிடும். டு பி ஃப்ரேங்க், ஒரு வருஷத்தில் இந்த மோட்டிவேட்டடாக இருக்கிற டேஸை தள்ளி வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பெரிய பங்கு வகிக்கிற நாட்கள் எல்லாமே வந்து நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, கடுப்பாக ஏன்டா பண்ணுறோன்னு தெரியாமல் போர் அடிச்சுட்டு சில நாள் உடம்பு சரியாமல் போய் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இந்த மாதிரி இருக்கிற நாள் தான் நம்ம டெய்லி இந்த ஒரு வருஷத்தில் இந்த மாதிரி நாட்களோட தான் நம்ம நிறைய போராட வேண்டியதாக இருக்கும். ஆனால் நம்ம வந்து இந்த மாதிரி நம்மளோட பெரிய பெரிய கோல்ஸு, அதுக்கு போடுற டு டூ லிஸ்ட்டு, இதெல்லாம் வந்து இந்த ஃபஸ்ட்டு 10-15 நாள் இருக்கிற அந்த மோட்டிவேஷனை நம்பி ஆரம்பிச்சிடுறோம். இன்னும் தெளிவாக சொல்லணுன்னா, ஒரு கோலை ஒரு டிசிப்ளினோட, ஒரு டிட்டர்மினேஷனோட ஆரம்பிக்காமல் ஒரு மோட்டிவேஷனோட ஆரம்பிச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எப்படி சொல்கிறது, என்ன எக்ஸாம்பிளாக எடுக்கிறது, இப்போது இந்த பாக்ஸிங் ரிலேட்டடாக இருக்கிறவங்களுக்குலாம் சர்பட்டா பரம்பரை பார்த்தா ஒரு சடன் அட்ரலின் ரஷ் வரும்ல, அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸாம்பிள் சொல்கிற மோட்டிவேஷனுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷனை ரொம்ப டிபெண்ட் பண்ணி நம்ம பெரிய பெரிய கோல்ஸ்லாம் வச்சு அதுக்கேற்ற ஸ்டெப்ஸ்லாம் எடுக்க ஆரம்பிச்சிடுவோம். ஆனால் ஒன்ஸ் அந்த மோட்டிவேஷன் ஃபேடப் ஆனதுக்கப்புறம் நம்மளால் இந்த ரொம்ப போர் அடிக்கிற நாட்களையும், ரொம்ப கடுப்பாக ஏன்டா இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறோன்னு ஃப்ரஸ்ட்ரேட்டாக இருக்கிறனாலையும் நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியாது. ஏன்னா
அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு மோட்டிவேஷன் மட்டும் இருந்தால் பத்தாது. மோட்டிவேஷனே அங்கே மேட்டரே கிடையாதுங்க. அங்கே என்ன மேட்ருனா டிசிப்ளினாக இருக்கிறது, ரொம்ப டிட்டர்மைண்டாக இருக்கிறது. நான் ரியலைஸ் பண்ண அந்த பாயிண்ட்டை சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல இப்போது ஒரு நாள் நான் ஒரு லிஸ்ட் பண்ண பார்த்தீங்களா, எனக்கு நான் செட் பண்ண 4 கோல் என்னென்னா ஜிம் போகிறது, ஒரு புக் ரீட் பண்ணுறது, நான் எடுத்து வச்ச அந்த கோர்ஸை டெய்லி ஒரு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறது, அப்புறம் டெய்லி ஜேர்னல் பண்ணுறது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த பீக் மோட்டிவேஷன் போனதுக்கப்புறம் இருக்கிற டேஸில் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணலான்னா, சில நாள் ரொம்ப போர் அடிக்கும்ல, அன்றைக்கி வந்து இந்த நாளுமே எதுவுமே நம்ம ஃபுல்லாக பண்ண தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு நாளில் ஒரு 1 ஹவர் ஒரு ஒர்க் அவுட் செஷன் முடிச்சுட்டு ஒரு 5 பேஜ் ஒரு புக்கில் படிச்சுட்டு, அப்புறம் ஒரு வீடியோ இல்லை கிட்டத்தட்ட ஒரு 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 மாடியூல் முடிச்சுட்டு இந்த கோர்ஸில் அப்புறம் வந்து அந்த டெய்லி அன்றைக்கி நடந்ததை வந்து எழுதினா தான் எனக்கு அந்த நாள் வந்து ப்ரொஃபஷ்னலாக எனக்கு நான் சாட்டிஸ்ஃபையாக ஃபீல் பண்ணுவேன்னா, அந்த போர் அடிக்கிற நாளில் 1 ஹவர் ஜிம் போட தேவையில்ல, ஒரு ஜஸ்ட் ½ ஹவர் போயிட்டு வாங்க. இல்லை ரொம்ப கடுப்பாக இருக்கா, ஜஸ்ட் 2 கிலோமீட்டர் வாக் பண்ணிவிட்டு அந்த ஜிம்மையே ஸ்கிப் பண்ணிவிடுங்க அன்றைக்கி சொல்கிறேன், சரிங்களா? அடுத்து ஒரு 5 பேஜ் படிக்கணும்னு சொல்லி இந்த புக்கில் நீங்கள் ஒரு கோல் வச்சுருந்தீங்கன்னா 5 பேஜ்லாம் படிக்க வேணாம், 2 பேஜ் படிங்க. அது முடியலையா, ரொம்ப ஒரு மாதிரி இருக்குன்னா ஒரு பேராகிராஃபை படித்து புக்கு முடி வச்சுருங்க. அதே மாதிரி தான் கோர்ஸ் ரிலேட்டடாக இருக்கிற விஷயங்களுக்கும். இப்போ நீங்கள் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு வீடியோ அசைன் ஆகி வந்திருக்குன்னா, ரொம்ப ஒரு மாதிரி இருக்குன்னா அந்த வீடியோ பார்க்க வேணாம். இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் என்ன பண்ணலான்னா, நேற்றுக்கு ஒரு வீடியோ பார்த்து இல்லை லாஸ்ட்டாக நீங்கள் அந்த கோர்ஸில் ஏதாச்சும் ஒரு வீடியோ முடித்து இந்த நோட்ஸ்லாம் எடுத்து வச்சுருப்பீங்க, அதை ஒரு தடவை ரீகால் பண்ணுங்கள். அதுலேருந்து நீங்கள் என்ன டேக்அவே எடுத்துக்கிட்டீன்றத ஒரு ரிமைண்ட் பண்ணி பாருங்கள். அப்புறம் இந்த ஜேர்னல் அப்படின்ற விஷயம் வந்து ரொம்ப சில நாட்கள் ரொம்ப எழுதுறதுக்கு போர் அடிச்சிச்சுன்னா, ஜஸ்ட் ஒரு மாதிரி டிக் பாக்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. செக்லிஸ்ட் பண்ணுவோம்ல, ஜிம்மு, புக் ரீடிங்கு, அப்புறம் வந்து கோர்ஸு, அப்புறம் வந்து ஜேர்னலு அப்படின்ற விஷயத்துக்கு 4க்கும் இந்த செக்லிஸ்ட்டுக்கு டிக் போட்டுருங்க. ரொம்ப வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணாமல் ஜஸ்ட்டு டிக் போட்டு எனக்கு இந்த ஜேர்னல் பண்ணுற விஷயங்களையும் முடிச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களோட அந்த ஒரு நாளை கம்ப்ளீட்டாக ஸ்கிப் பண்ணுறதுக்கு இன்ஸ்டன்ட் நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுனா, ஆஸ் அ லாங் டேர்மாக நம்ம பெர்ஃபார்மன்ஸ் கிராஃப் பார்க்கும்போது ஏறி இறங்கி இருக்குமே தவிர, ஒரு நாள் ஏறி அடுத்த நாள் அகல பாதாளத்துக்குள்ளே போய் திருப்பி மேலே வராது. டு பி ஃப்ராங்க், இந்த மாதிரி எப்படி சொல்கிறது, மேலே கீழேன்ற நம்ம பெர்ஃபார்மன்ஸ் கிராஃபை பார்க்கும்போது தான் நம்ம உண்மையான ப்ராக்ரெஸை பண்ணுற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் வரும். ஏன்னா எல்லா நாளுமே நீங்கள் பண்ணணும்னு நினச்சதை பண்ணிட்டீங்கன்னா பண்ண முடியாது, அது வேறு விஷயம். ஆனால் பண்ணிங்கன்னா இட் டசன்ட் ஃபீல் ரியல். ஏன்னா நம்மளும் மனுஷன் தானே, நம்மளுக்கு எல்லா நாளுமே சூப்பராக அமைஞ்சிடாது, எல்லா நாளுமே மோட்டிவேட்டடாக இருக்க மாட்டோம்ல. ஸோ நம்ம ரியாலிட்டி புரிஞ்சுக்கணும். ஸோ அதெல்லாம் என்ன சொல்ல வரேன்னா, இந்த வருஷத்தை ரொம்ப எக்ஸ்பெக்ட்லாம் பண்ண வேணாம். எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம் இந்த சென்ஸ், ரொம்ப அன்ரியலிஸ்டிக் கோல்லாம் வைக்க வேணாம். ரொம்ப மினிமலான ரொம்ப ரியலிஸ்டிக்கான கோலை லிஸ்ட் அவுட் பண்ணி, அதுக்கு வந்து ஷார்ட் டேர்ம் கோல்ஸ்லாம் அழகாக எழுதி வச்சு, அதுக்கு ஒரு நாளைக்கு நம்ம என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணுமோ அதை கண்டினியூஸாக பண்ணிட்டு போவோம். சம் டேஸ் போர் அடிக்கிற டைம் வரும், கடுப்பாக இருக்கிற நாள் வரும், சில உடம்பு சரியில்லாமல் போகும். இந்த மாதிரியான நாட்கள் தான் நம்ம நிறைய போராடுவோம். அந்த மாதிரி நாட்கள்லாம் வரும்போது நம்ம பண்ணணும்னு நினைக்கிற விஷயம் எல்லாத்தையும் 100% பண்ணுவேன் தான் விடாமுடியாக வீம்பு பிடிக்காமல், அதில் ஒரு 5%, 10% பண்ணி ப்ராக்ரெஸ் பண்ணுவோம். அதாவது சிம்பிளாக சொன்னால், நம்ம தலை தோனி சொன்ன மாதிரி, ஃபோக்கஸ் ஆன் த ப்ராக்ரஸ், நாட் ஆன் த ரிசல்ட். ஸோ அந்த ப்ராக்ரெஸை லவ் பண்ணுவோம். இந்த ஒரு வருஷம் அந்த பயணத்தை சூப்பராக ப்ராக்ரெஸ் பண்ணி நம்மளுக்கே நம்மளோட பெட்டர் வெர்ஷனை காட்டுவோம். ஸோ இதை சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கணும்னு நினைக்கிறேன். சின்ஸ் நான் வந்து நிறைய பேசுகிறேன் எனக்கே தெரியுது, பட் நானும் பிகினர் தானே, நானும் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிறேன். ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கோடி கும்பிட்டு. நான் நிறைய இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருப்பேன், அது எனக்கே பர்சனலாகவே ஃபீல் ஆகுது. ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களோட சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அர்ஜுன். நன்றி.